பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மத கலவரங்களும் மத வெறியூட்டப்பட்ட சமூகமும் உருவாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் வர தாம்தான் காரணம் என இபிஎஸ் ஏக்கர் கணக்கில் பொய் கூறுவதாகவும் விமர்சித்தார். விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார், கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆகியோரை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது நாட்டை படுகொலியில் இருந்து மீட்கும் அறிக்கையாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தான் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க. நம்மோட மக்களை 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. தொடர்ந்து பேசிய அவர், பாமகவின் சந்தர்ப்பவாத கூட்டணியின் ரகசியம் ராமதாசுக்கே தெரியும் என்றும் விமர்சித்தார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு. யாமரியன் பராபரபனே. ஆனா அவரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணமில்லை எனவும் ஏக்கர் கணக்கில் இபிஎஸ் பொய் பேசுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். பழனிசாமி பேசுறதை பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலின் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மத கலவரங்களும் மத வெறியூட்டப்பட்ட சமூகமும் உருவாகும் என்று எச்சரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டை ஒரே அடியாக நாசம் செய்வதே பாஜக அரசின் வேலை என்று காட்டமாக பேசினார். ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும். மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க. படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்கன்னு கல்வியை நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க. திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை கைப்பற்றவே முடியாது எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார்.